ஆஃபீஸ்க்கு லுக்ஸு முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது லுக்ஸுன்றது வந்து நாட் ஜஸ்ட் ப்ரெசென்டபிள் மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக தெரியறது வந்து முக்கியமாக இல்லையா அப்படின்றது ஒரு கொஷின் அது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட்ஸ் ஜாப்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நம்ம எக்ஸ்பர்டைசர் பிளாட்ஃபார்மில் வந்து .com சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது. அண்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்மளோட அடுத்த செட் ஆஃப் கோர்சஸ் கிட்டத்தட்ட 30 கோர்சஸ் வரப்போகுது. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் கோல்ட் காலிங் பண்ணி எப்படி ஒரு கிளைண்ட்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், எப்படி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி அடுத்த லெவலுக்கு அந்த மீட்டிங் கொண்டு போகிறோம் அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸுமே ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளுக்கு ஒரு ஏஐ பேஸ்டு ஜாப் பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வர போகிறோம். இது எல்லாமே வந்து இந்த இயருக்குள்ளார வந்து நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறது டீமு. ஸோ வெயிட் ஃபார் இட். ஓகே, ஸோ ஆஃபீஸில் வந்து லுக்ஸ் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லுக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். இந்த சென்ஸ் வந்து நான் ஒரு விதமாக அச்சீவ் பண்ணியிருப்பேன் லுக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, இன்னொருத்தங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த கொஷினர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, லுக்ஸுன்றது வந்து நாட் ஜஸ்ட் ப்ரெசென்டபுளாக இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து இதுக்காகவே டைம் மெனக்கிறது. அதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்குன்ட்டு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கேஷுவல்ஸோ இல்லை பிஸ்னஸ் ஃபார்மல்ஸோ நீங்கள் அந்தமாரி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அண்டு நார்மலாக முடி ட்ரிம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் எல்லா ஆஃபீஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் செய்வாங்க. மற்ற நேரம் தேல் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். அவங்களுக்கு அதுதான் தேவை. எனக்கு இது வந்து இந்த லுக்ஸை வச்சு எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து இதை தாண்டி வந்து தேல் டேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்றது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் டூ இட். அண்ட் ஜென்ரலாக ஃபீமேல் வந்து தே ஜென்ரலி டூ இட் மச் ஹையர் கம்பேர்ட் டு மேல்ஸ். அது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து அவங்க ஸ்டிப்புலேட் பண்ணதுக்காக இவங்க பண்ணலை. இட்ஸ் பேசிக்லி அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்குமே வந்து தெர் ஆர் அட்வான்டேஜஸ். பட் அதுக்காக நம்ம அப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அட்வான்டேஜஸ் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் ஷார்ட் வைல். அந்த ஒரு பீரியட் ஆஃப் யோர் ஏஜ் உங்களை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட யங்கர் வெர்ஷன் யாராவது வருவாங்க, அவங்க அதேமாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. வென் யூ வில் ஆக்சுவலி சூப்பர் சீட் தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டசன்ட் மேட்டர், நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரி, யூ நாட் கோன் ரீப்ளேஸ் தம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தமாரி ரொம்ப ரீப்ளேஸபிளான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு வேல்யூ ஆடாக உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வச்சுட்டு, இதனால் எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, இதனால் வந்து ஐ கேன் க்ரோ ஒரு கரியரில் க்ரோ ஆக முடியும், கரியர் லேடரில் அப்படின்னா, அட் சம் பாயிண்ட் வென் இட் ஸ்டாப்ஸ் ஹெல்பிங் அப்படின்னு வரப்போ வந்து உங்களோட ரியல் டேலண்ட்டை மட்டும்தான் டக்குன்னு இந்த உலகம் பார்க்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் சடனாக வந்து இல்லை என்னால் இந்த அளவுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னா தென் பீப்புள் வில் த்ரோ யூ அவே. ஸோ அதனால் என்னோட பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா வந்து, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்டிகேப்பாக உங்களை ஆக்கிடக்கூடாது. ஸோ இந்த சென்ஸ் வந்து நான் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு ஹைக் கிடைக்குது, எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னை வந்து அதிகமாக திட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஒரு டூலாக நான் யூஸ் பண்ணி நான் ஒரு ஹேண்டிகேப்டாக நான் வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்டிகேப்னா என்ன அப்படின்னா வந்து, நம்மளுக்கு கைகால் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு குச்சியை வச்சுக்கிறோம். பட் கைகால் நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு குச்சியை வச்சுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதை வச்சுட்டு நம்ம குயிக்காக வேகமாக ஓடலாம், குயிக்காக மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அட்வான்டேஜை நம்ம அந்த ஹேண்டிகேப்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் அந்த குச்சி கீழே விழுந்துடும். அப்போ நம்மளுக்கு நடக்கவே தெரியாது. ஏன்னா நம்ம சொந்தமாக நடந்து பழகிருக்க மாட்டோம். அந்த குச்சி இல்லாமல் நம்ம என்றைக்குமே நடந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து, யூ பி அ பாய் ஆர் கேர்ள், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வேல்யூ என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, லுக்ஸுக்கு வந்து ஜஸ்ட் கிவ் அ மாட்ரேட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இதுக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் அ மேக்கப்போ லிப்ஸ்டிக்கோ, இது எல்லாமே வந்து இட் இஸ் அ ஹேண்டிகேப் ஃபார் யூ. ஸோ உங்களை வந்து உங்களோட திறமை இவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இவ்வளோ, அதுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு இவ்வளோ, அதுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இவ்வளோ அப்படின்னா, உங்களோட அப்பியரன்ஸ்னால உங்களுக்கு இங்கே கிடைக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் கிளியர்லி அ ஹேண்டிகேப். ஸோ அது வந்து நாளைக்கு ஒரு சமயம் கிடைக்காம போகிறப்ப வந்து உங்களோட திறமை கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி லைஃப்பில் போயிட்டே இருப்பீங்க. திறமை அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்காது. ஸோ சம்டைம்ஸ் அங்கேயே கூட இருந்திருக்கும். நம்ம நேரம் இந்த நம்ம லுக்ஸ் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே கூட நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஏதோ நான் சொல்ல, இதெல்லாம் வந்து கரியரில் பார்த்த விஷயம். ஆல்மோஸ்ட் லைக் 20 years கரியர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம். அதனால் கேர்ள்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் ட்ரூ வேல்யூ ஃபார் யுவர் செல்ஃப், லைஃப்பில் வந்து நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நாளைக்கே ஏதோ ஒன்று பண்ணலாம். அப்போ வரப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா உங்கள் லுக்ஸ் கிடையாது. அன்லெஸ் அன்டில் யூ ஆர் மாடலோ ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, ஒரு பியூட்டி ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா ஓகே.
மற்றபடி வந்து இஃப் யூஆர் இன் டு டெக் இண்டஸ்ட்ரியோ இல்லை அக்ரிகல்ச்சரோ வேர் யூ செல்லிங் ஆக்சுவல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் விச் இட் டசன்ட் உங்கள் லுக்ஸ் வந்து அதில் எதுவுமே வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு இடத்துல வந்து ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸு, விஸ்டம்மு, ஃபெயிலியர்ஸு இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம லுக்ஸை வந்து ஒரு டூலாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸு, கிடைக்க வேண்டிய ஸ்கில்லை விட நம்ம கம்மியாக தான் எடுத்திருப்போம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ் கேஷுவல்ஸில் இருங்க, ஃபார்மலாக இருங்க, என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அந்த ரெக்குயர்மெண்ட்டில் இருங்க, பி ப்ரெசென்டபுளாக இருங்க. அதுக்காக ரொம்ப தாடி வளர்த்துட்டு தலை சீவாமல் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வந்து நம்மளை அப்படிலாம் கேர் எடுத்துக்காமல் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நம்மளை வந்து நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கணும், நம்மளோட இமேஜ் நம்மளுக்கு அந்தளவுக்கு ரசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வி கேன் பி ப்ரெசென்டபுள் அண்ட் வி கேன் பி நம்மளுக்கு அப்பியரன்ஸ் பிடிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும், அதுதான். அண்ட் ஸோ அதை தாண்டி வந்து நம்ம இதுக்காக வந்து மெனிக்யூர் பண்ணுறது, பெடிக்யூர் பண்ணுறது, பொழுதுனிக்க மேக்கப் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணுறதோ அண்ட் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதோ, ஒரு சாஃப்ட் ஸ்கில்லோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா it will give you back in multi-folds. ஏன்னா 35 see I tell you this very very harsh truth guys. நீங்கள் வந்து 30 வயசு வரைக்கும் தான் வந்து அழகு இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜென்ரலாக வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. 35 வயசுக்கு மேலே ஒரு லெட்ஸ் சே அரௌண்ட் 30 years 40 yearsக்கு மேலெல்லாம் வந்து அதுக்கப்புறம் யூ ஹாவ் யுவர் பிக்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் யுவர் லைஃப் வேர் இந்த உலகம் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து no one really cares. Only thing that matters is basically whether you have money or not, whether you have knowledge or not, whether you have skills or not. நீங்கள் வந்து ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து லெட்ஸ் சே 50 LPA இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து இத்தனை சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமேல இருந்தால் யூ வில் கெட் த ஜாப். டசன்ட் மேட்டர் யூ லுக் லைக் பியூட்டிஃபுல்லாக ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறீங்க, இல்லை வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகிறதில்ல. ப்ரிட்டி மச் வந்து உங்கள் ரெஸ்யூமே வந்து வில் டூ இட்ஸ் ஜாப். ஸோ அதனால் மை சஜஷன் இஸ் பேசிக்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில் செட்டு, எக்ஸ்பீரியன்ஸு and building your profile. Your profile doesn't include your face value. So think about it. It's just my suggestion guys, and we'll see again another video, and thank you so much for all your love and support. And நம்ம Virtuitainment ஸ்டுடியோ வந்து வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட லிங்க்டினுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஹெட்ஷாட் வேணும் அப்படின்னா அங்கே அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட வீடியோ ரெஸ்யூமே வந்து அடுத்த ஒர்க் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி லிஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 5 minutes பிட்ச் வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த பிட்ச் வந்து உங்களுக்கு அழகாக வீடியோவில் கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒர்க் அடுத்தது ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதுக்கு ஒரு ஃபார்மும் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் எலிஜிபிள் பீப்புளுக்கு மட்டும்தான் அது ஃப்ரீ. அண்ட் வில் see again. Okay, we'll see again another video guys, and thank you so much, and stay tuned and cheers. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட்டு, வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.